Hi my dear friends and cuties, welcome to Craft It 3D. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பேப்பர் வே சிம்பிளா அழகா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்து ஸ்கொயர் ஷீட் தான் தேவை. நம்ம வந்து 15x15 20x20 அதே மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ A4 ஷீட்டை எடுத்துர்க்கேன். அதனால நான் A4 ஷீட்ல இதே மாதிரி மடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இப்படி மடிச்சு விட்டுறணும். மறுபடியும் பேப்பரை திருப்பி இந்த பக்கம் மடிக்கணும். இப்போ வந்து பேப்பரோட கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு கவர் ஆகிற மாதிரி ரெண்டு சைடும் மடித்து விடணும். இப்போ பேப்பரை எடுத்து திருப்பிட்டு இப்படி லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அந்த மடிப்பு தானாகவே ஃபோல்ட் ஆகும். ஃபோல்ட் பண்ணதும் இந்த பக்கம் பேப்பர் ஓப்பன் ஆகாத பக்கத்தை கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சமாக மடிச்சுட்டு விட்டுறணும். இந்த சைடு வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து முன்ன மடித்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரெண்டு சைடும் மடிக்கணும். இப்போ பின் பக்கம் திருப்பி ரெண்டு பக்கமும் மடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா முன் பக்கம் திருப்பிட்டு நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து விட்டு மேல் பக்கமாக ஒரு பேப்பர் எடுத்து இந்த முக்கோணம் மாதிரி மடித்து விட்டுணும். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி மடித்து விட்டுட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்ட பிறகு இப்போ சிங்கிளாக இருக்க பாருங்களா, இதை வந்து நம்ம வந்து இப்போ ராக்கெட்லாம் பண்ணும்போது மடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடும் அதே மாதிரி மடிச்சுட்டு சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அதை மடித்து உள் பக்கமாக மடித்து விட்டுடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம க்ளூ போட்டுட்டு ஒட்டிடலாம். இதே மாதிரி பேக் சைட்லேயும் ஒட்டணும். இதே போல் நம்ம வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஒட்டி முடித்ததும் காஞ்சிட்ட பிறகு நம்ம இதே மாதிரி பிரித்து உள்ளே அப்படியே லைட்டாக எடுத்து விட்டோன்னா நம்மளுக்கு வந்து அழகான பேப்பர் வேஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த வேஸ் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும். இதோட ஷேப்பே அழகாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஃப்ளார்ஸ்லாம் பேப்பர் ஃப்ளார்ஸ்லாம் செஞ்சு வைக்கும் போது இன்னும் அழகாக க்யூட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.